அடுத்து பவர் சிஸ்டத்தில் நியூமெரிக்கல் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா கேட் 1995 கேட்ட ப்ராப்ளம். The inductance and capacitance of a power system network up to a circuit breaker locations are 1 Henry and 0.01 microfarad respectively. The value of shunt resistor across the circuit breaker required for critical damping of the restriking voltage is dash. அதாவது restriking voltage damped out பண்ணும், critical damping இருக்கணும். அதுக்கு அல்லது critical resistance value என்ன தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C and L வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0.01 into 10 to the power minus 6 microfarad and L equal to 1 Henry and critical resistance என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு critical value of resistance to damped out the oscillation இல்லைனா restriking voltage damped out பண்ணதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 or 0.5 into root of L by C. 0.5 into L equal to 1, C equal to 0.1 into 10 to the power minus 6. இல்லை இந்த ரெண்டும் செய்து 10 to the minus 8 மேலே போனால் 8 ஆகும், வெளியே வந்தால் 10 to the power 4, அதாவது 10,000 divided by 2 இல்லைனா into 0.5. ஸோ நமக்கு 5 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ. ஸோ நமக்கு என்ன ஆன்சர்? the value equal to 5 கிலோ தான் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா தான் சிம்பிளாக 0.5 into root L by C சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிலோ ஓம் கிடைக்கும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா கேட் 1996 கேட்ட ப்ராப்ளம். The fault current is 2000 amps, the relay setting is 50% and CT ratio is 400:5. The plug setting multiplier will be என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் as usual கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா fault current 2000 amps and settings equal to 50% இல்லைனா 0.5. CT ரேஷியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 400:5. plug setting multiplier equal to என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா plug setting multiplierக்கு? PSM equal to fault current in the relay coil. fault current in the relay coil divided by pickup value. So fault current in the relay pickup value என்னன்னு பார்த்தீங்கன்னா இது percentage setting into இதுக்கு என்ன ஃபார்முலா? பிக்கப் வேல்யூக்கு என்ன ஃபார்முலானா percentage setting, அதாவது இந்த 0.5 into rated secondary current of CT. rated secondary current of CT, அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டட் செகண்டரி கரண்ட் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 into இந்த 0.5 தான் வந்து நமக்கு டினாமினேட்டர். நியூமரேட்டரில் என்ன ஃபால்ட் கரண்ட் இந்த ரிலே காயில், அது ஃபால்ட் கரண்ட் 2000 amps ப்ரைமரியில் சிடியில் ஃப்ளோ ஆகும். ஆனால் ஃபால்ட் கரண்ட் இந்த ரிலே காயில் என்னென்னா ரிலே காயில் செகண்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ செகண்டரியில் எவ்வளோ கரண்ட் அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது ஸோ அப்போ என்ன 400:5 இந்த ரேஷியோ, அதாவது ஸோ நமக்கு அதாவது 400 amps ப்ரைமரியில் இருந்ததுன்னா செகண்டரி கரண்ட் வந்து 5 amps இருக்கும். ஸோ 2000 amp ப்ரைமரியில் இருந்தால் எவ்வளோ கரண்ட்? ஸோ 400 amps இருந்துச்சுன்னா 5, அப்போ 2000 amps ப்ரைமரியில் இருந்தால் எவ்வளோ செகண்டரி கரண்ட்? தான் நமக்கு ஃபால்ட் கரண்ட் இந்த ரிலே காயில் டிவைடட் பை 0.5 into எவ்வளோ நமக்கு 5 ரேட்டட் செகண்டரி கரண்ட் சிடியோட ரேட்டட் செகண்டரி கரண்ட் 5. 0.5 இது வந்து இதோட செட்டிங் ஈக்குவல் டு 0.5. இது வந்து 400 வந்து ப்ரைமரி கரண்டாக இருந்துச்சுன்னா செகண்டரியில் 5. ஸோ 2000 ப்ரைமரி கரண்டாக இருந்தால் செகண்டரியில் என்ன கரண்ட்? அதான் ஃபால்ட் கரண்ட் இந்த ரிலே காயில். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 10 வரும். ஸோ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா கேட் 2010 கேட்ட ப்ராப்ளம். A 3-phase 33 kV oil circuit breaker is rated 1200 amps, 2000 MVA, 3 seconds. The symmetrical breaking current is dash. as usual நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எடுக்க வேண்டிய டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த கிலோ வோல்ட் லைன் வோல்டேஜும் இந்த
MVA இதுதான். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ given என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு 33 kV, MVA rating of MVA இதோட கரண்ட் 1200 amps and டைம் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட். சர்க்யூட் பிரேக்கரோடது சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட். நமக்கு சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? சிமெட்ரிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா MVA பிரேக்கிங் கெப்பாசிட்டி, MVA டிவைடட் பை √3 VL லைன் வோல்டேஜ் தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு இங்கே மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே 2000 MVA பிரேக்கிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, லைன் வோல்டேஜ் 33. ஸோ 2000 into 10 to the power 6 capacity into √3 into voltage பண்ணா 33 into 10 to the power. ஆக்சுவலாக VA கெப்பாசிட்டி வந்து VA. ஸோ MVAல இருக்கனால 10 power 6, வோல்டேஜ் V இங்கே கிலோ வோல்ட்டில் இருக்கனால 10 to the power 3. ஸோ சிம்பிள் தான். டேரெக்டாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 34.99 கிலோ ஆம்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 35 கிலோ ஆம்ஸ். ஸோ இது இப்போ நமக்கு எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோ ஆம்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 4. இது பார்த்தீங்கன்னா கேட் 2010ல் கேட்ட ப்ராப்ளம். Consider the stator winding of an alternator with an internal high resistance grounded fault. The current under fault conditions are as shown in the figure. The winding is protected using a differential current scheme with current transformer of ratio 400/5 amps as shown. The current through the operating coil is, நமக்கு operating coil current என்னன்னு கேட்டுருக்காங்க. as usual 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டார் வைண்டிங் ப்ரொடெக்ஷன், ஆல்டர்னேட்டரோட ஸ்டேட்டார் வைண்டிங்களோட ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து தான் ஸ்டேட்டார் வைண்டிங். நமக்கு என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து அதாவது ரெண்டு சைடும் சிடி போட்டிருப்பாங்க. இப்போ ஃபால்ட் அக்கர் ஆகலைன்னா இந்த என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட், ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருக்குமே சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் கரண்ட் தான் இது வழியாக ஃப்ளோ ஆகும். இதான் வந்து ஆப்ரேட்டிங் காயில். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் கரண்ட் ஃப்ளோ ஆகும், I1 டிஃப்ரென்ஸ் I2. பட் இங்கே ஃபால்ட் அக்கர் ஆகுது, அதேமாரி டெட் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லா கரண்டும் அது வழியாக ஃப்ளோ ஆயிரும். ஸோ நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டட் ஃபால்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கரண்ட் இது வரையும் ஃப்ளோ ஆகாது. இங்கே 250 amps 250 + J0 AC கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா 220 + J0. இந்த ஃபால்ட்டில் ரிமைனிங் கரண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ரிமைனிங் கரண்ட் இந்த சைடு வருது. ஸோ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த ரெண்டு கரண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் ஃப்ளோ ஆகும். செகண்டரி கரண்ட் இது இங்கே இந்த கரண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ இது I1, இது I2. I1 டிஃப்ரென்ஸ் I2 தான் இந்த ஆப்ரேட்டிங் காயில் வழியாக ஃப்ளோ கரண்ட். பட் நமக்கு இது வந்து ப்ரைமரி வேல்யூ தான் 250 கொடுத்துருக்காங்க, இங்கே 220 கொடுத்துருக்காங்க. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, CT ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 400/5. அதாவது ப்ரைமரியில் 400 amps ஃப்ளோ ஆச்சுன்னா செகண்டரியில் 5 amps ஃப்ளோ ஆகும். ஸோ ப்ரைமரியில் 250 ஃப்ளோ ஆச்சுன்னா செகண்டரியில் இந்த சிடியில் எவ்வளவு ஃப்ளோ ஆகுது. அதாவது சிடியோட ப்ரைமரி கரண்ட் வந்து இந்த லைன் கரண்ட் தான் சிடியில் ப்ரைமரியில் ஃப்ளோ ஆகும். செகண்டரியில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த ரேஷியோவில் சிடி ரேஷியோக்கு அதை ரெடியூஸ் ஆகி செகண்டரியில் எங்கே ஃப்ளோ ஆகும். அதேமாதிரி இங்கே லைன் கரண்ட் 220 amps இருக்கும், சிடியில் ரெடியூஸ் ஆகி I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த I1 I2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா I1 டிஃப்ரென்ஸ் I2 அதுதான் நமக்கு சிடியில், அதாவது கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ஆப்ரேட்டிங் காயில். ஸோ I1 எவ்வளவு நமக்கு, அது 400 amps-க்கு ஆம்ஸ்க்கு 5. ப்ரைமரியில் 400 amps ஃப்ளோ ஆச்சுன்னா செகண்டரியில் 5. 400க்கு 5 அப்படின்னா 250க்கு எவ்வளவு அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா 25, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 25/8. அதே மாதிரி I2 என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 5/400. அதாவது 400 amps-க்கு 5னா 220 amps-க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 22 மட்டும் இருக்கும், இங்கே 5 இது போட்டோன்னா 8 ஆகும். 22/8. ஸோ I1 மைனஸ் I2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3/8. 25/8 மைனஸ் 22/8. ஸோ நமக்கு 3/8. ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.375. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இது நமக்கு எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் சியோட மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு சி தான் கரெக்ட் ஆன்சர்.